கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாளையே தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் கொடுக்க தேவனை கொடுத்த பெரிய கிருபைக்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன். கர்த்தரை கண்களை மூடி நம்ம செபிப்போம். அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்றேன். சப்பா மை துதிக்கிற தகப்பனே, துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிறேன் சப்பா. துதிகள் மத்தியில் வாசைகிற தேவனை நமக்கு நன்றி சொல்றேன் சப்பா. பேசுறீங்களல்ல பிதாவே, ஆவியெல்லாம் சொல்லிடுறப்பா. பரிசுத்தாவின் நடுவில் மறைச்சு நீங்க வெளிப்பட வேண்டுமா நான் ஜெபிக்கிறப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்யும் ஐயா. உன் வல்லமை வெளிப்படுத்தி ஏசப்பா. நீர் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். ஆமென். நன்றி சொல்றேன் ஏசப்பா, நன்றி சொல்றேன் ஏசப்பா, நன்றி சொல்றப்பா, நன்றிப்பா. சங்கீதம் 103 சங்கீதத்துல 13 வசனம், 103 சங்கீதத்துல 13 வசனம் போட்டிருக்கு. என்ன பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னா, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் அப்படின்னு வேதத்துல பார்க்கிறோம். கர்த்தர் தமக்கு தன் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆண்டவர் எல்லா மக்களுக்கும் அவர் நினைச்சிடாரா, தன் பிள்ளைகளை தான் அவர் நினைச்சிடார் வைத்திருக்கிறவங்கள. தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல அவர் நமக்கு நினைச்சிடாரா இறங்குகிறார். அவங்களுக்கு பயந்தவருக்கு மேல இறங்குகிறார். அவருடைய பிள்ளைகள், நம்ம ஒரு பிள்ளைகள் மேல, நம்ம பிள்ளைகள் மேல எவ்வளவு பாசம் வச்சிருப்போமோ அதே இது ஏசப்பாவுக்கு பயப்படுற பிள்ளைகள் மேல அவர் அந்த அன்பு வச்சிருக்கிறாரு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நீங்க ஆண்டவருக்கு பயந்து என்ன செய்யணும், இருக்கணும். எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிங்க. அவர் எங்கேயோ இருக்கிறாரு, அவருக்கு வேற வேலை இல்லைன்னு கூட செல்லவங்க நினைச்சுவாங்க, சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க, நான் தான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை, எல்லாத்துக்குமே கஷ்டம் இல்லாத ஒரு குடும்பம் கிடையவே கிடையாது. ஏசப்பாவுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஒரு பிரச்சனையில ஒரு பிரச்சனை வருது, ஒரு கஷ்டம் வருது, பாதைகளை கடந்து போனாங்கன்னா அது அவங்களுக்கு மேன்மையாக தான் இருக்குமே தவிர தாழ்மைகளை தள்ளி விடுகிறதுக்கு இல்லை. ஆண்டுடைய பிள்ளைகளை ஆண்டு அந்த இடத்துல கூட்டிட்டு ஒரு பாதையில கூட்டிட்டு போறாங்கன்னா யாரா இருந்தாலும் சரிதான். இன்னைக்கு உலகம் முழுக்க எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் நான் சொல்றேன், பிரச்சனை இருக்கிறக்கு இருக்குன்னா ஒண்ணு நமக்கு மிஸ்டேக் இருக்கலாம். நம்ம பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்றது, அவர் சொல்றது கேட்காம நம்ம பாட்டுக்கு இருந்தோம்னா அதுலேயும் பிரச்சனை வரலாம். சில இதுல சில காரியங்களை நம்மளை உயர்த்துறதுக்காக சில பிரச்சனைகள் வரும். அதான் பரீட்சைக்கு இல்லாதவர்கள் சொல்லி கூட ஒரு வசனத்தை வாசிச்சிருக்கிறேன். நீங்க பரீட்சைக்கு இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். நமக்கு எல்லாத்துக்குமே பரீட்சை வைப்பாரு. சில காரியங்களை வச்சு நம்ம அதுலேருந்து நம்ம ஜெயத்தை எடுத்து நம்ம என்ன செய்யணும், நம்ம வரணும். ஆண்டவர் தான் வைக்கிறாரு, எல்லாத்தையும் அப்படியே கூட்டிட்டு போக மாட்டாரு. நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு கேட்டு அதன்படி நடந்து, அதன்படி நமக்கு நடக்கிற பாதையில போராட்டங்கள் பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் தள்ளிட்டு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. என்கிட்ட எபிரேயர் 12:1 எப்படி சொல்லுவேன், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்திருக்கும் போது நெருங்கி வர பாரங்கள் பாவங்கள் எல்லாம் உதறி தள்ளிட்டு நம்ம என்ன செய்யணுமா, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு நம்ம பொறுமையோடு ஓடணுமா. நமக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்துல நம்ம பொறுமையோடு ஓடணும் தான் வசனம் போட்டிருக்கு. அப்போ நம்ம சூழ்ந்திருக்கிற நம்மளுக்கு திரளான சாட்சிகள்னா பைபிள்ல எவ்வளவு ஊழியக்காரங்க போயிருக்கிறாங்க கடந்து. நம்மளுக்கு முன்னால அதுதான் பைபிளை கையில் கொடுத்துருக்கிறாரு. ஆபிரகாம் கடந்து போயிருக்கிறாரு, யோபு கடந்து போயிருக்கிறாரு, எரேமியா கடந்து போயிருக்கிறாரு, எசேக்கியேல் கடந்து போயிருக்கிறாரு. எல்லாருமே பிரச்சனையை பார்த்து இருந்துவாங்க, கடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ யாக்கோபு எல்லாத்தையும் வேற வேற பாதைகள் தான், எல்லாத்துக்கும் ஒரே பாதை கிடையாது. ஈசாக்கு, அப்போ ஈசாக்கெல்லாம் போய் பாருங்க, அவங்க அந்த போறவங்க அந்த கேரளா அந்த இடத்துல பயங்கரமான அந்த ஊர்லாம் போய் இருக்கிறான். அந்த மக்கள் மத்தியில அவன் என்ன செய்யறான், விதைக்கிறான். அந்த பஞ்சம் நிறைஞ்ச இடத்துலயும் அவன் விதைக்கும் போது அவனை 100 மடங்கு ஆசிரியச்சதை வேதத்தை பார்க்கிறோம். அவன் 100 மடங்கு ஆசிரியா ஆடு மந்தைகள் மாடுலாம் பெருகுது. அப்ப அந்த ஊர் மக்களுக்குலாம் என்ன போராம வந்துச்சுன்னா அவனை எப்படியாவது ஆசீர்வாதத்தை தடுக்கணும்னு தான் அலைவோம். அப்போ நம்மளும் ஆசீர்வதிக்கப்பட போகும்போது நம்மளுக்கு விரோதமா நிறைய தடைகள் மக்கள் தான் எழுப்புவாங்க. யாரும் எழுப்ப மாட்டாங்க, மக்கள் தான் எழுப்புவாங்க. இவங்க போய் இவ்வளவு பிரச்சனை உண்டு பண்றாங்க, இவ்வளவு பிரச்சனை உண்டு பண்றாங்கன்னா அந்த பாதைக்கு கடந்து போனோம்னா ஆண்டவரை முன்னால வச்சு கடந்து போனதான் போக முடியுமே தவிர, ஏசப்படைய பலத்துல தான் போக முடியுமே தவிர நம்ம சுய பலத்துல எந்த பிரச்சனையும் தாண்டி போக முடியாது. அப்ப பாருங்க, அங்க தண்ணி இல்லைன்னா அந்த அவனுக்கு தேவையான தண்ணி, ஆடு மாடுக்கு தேவையான தண்ணி இருக்கு. அங்க இருக்கிற துறவைகள் ஒவ்வொருத்தரும் கிணறையும் தோன்றான், மூடி போட்டு கிணறுலாம் தோன்றான். எல்லா கிணத்துலையும் எழுச்சிட்டு தண்ணி வருது. தண்ணி வர வர
அவங்க நினைச்சுறாங்க வாக்குவாதம் பண்றாங்க. வந்து அது வந்து எங்களுடைய கிணறுன்னு சொன்னோன்னே அவன் விட்டுட்டு அதை விட்டுட்டு அவன் போறான். 3-4 அடி கடந்து போவான்னு கொடுப்போம். அப்போ அந்த மக்களுடைய மத்தியில வந்து அவன் பயங்கர பிரச்சனையை சந்திக்கிறான். அப்புறம் அவன் தங்கியிருக்கிற இடம்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவன் போற இடத்துலலாம் கிணற தோண்டவும் தண்ணி வரவழைச்சிருக்காரு. விதைச்சான்னா அதை ஆண்டவர் விதைக்கிற விதையை ஆசீர்வதிக்கிறாரு. அது வந்து ஆடு மாடு வளர்த்தானா ஆடு மாடுலாம் பெருகுது. ஏன்? ஏசப்பா பயந்து நடந்து அவன் ஜெபிக்கிற மனிதன். அவன் ஆண்டவர் பயந்து நடந்து எந்த ஒரு காரியமும் அவன் ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாருன்னு பார்க்கலாம். மனைவிக்கு குழந்தை இல்லை, கல்யாணம் முடிஞ்சு 9 வருஷம் ஆயிட்டு குழந்தை இல்லை. அப்போ முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆண்டவர் வந்து தனக்கு மனைவி குழந்தை உண்டாகணும்னு சொல்லி ஜெபிக்கிறான். ஆண்டவர் அவன் ஜெபத்தை கேட்டு 2 பிள்ளை கொடுக்காரு. அப்ப 2 பிள்ளையை கொடுக்குறாரு ஈசாக்கு. 2 பிள்ளையை கொடுக்குறாரு. அப்போ அவன் 3 ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. அந்த அவனுடைய குடும்பத்துல ஈசாக்கு ஜெபிக்க கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. வயல்ல விளைய வைக்கிறாரு, ஆட்டு மந்தையை பெருக பண்ணுகிறாரு. தண்ணி இல்லாத பகுதியில மறைந்து கிடக்கிற பஞ்சமான இடத்துல, மழை இல்லாத இடத்துல தண்ணி தோண்டுறா, தண்ணி வர வைக்கிறாரு. அதையெல்லாம் என்ன ஆச்சரியங்கிறது ஜெபிக்கிறதுனாலதான். ஒரு மனுஷன் ஜெபிக்க ஆரம்பிச்சதால அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுரும். நீங்க நாமும் வாழும் ஜெபிக்க. உங்க குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு சொல்லி நீங்க என்ன செய்யுங்க, ஜெபிங்க. நீ இருக்கிற ஊருக்காக ஜெபிங்க, இந்த ஊர் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிங்க, தமிழ்நாட்டுக்காக ஜெபிங்க, தேசத்துக்காக ஜெபிங்க, நாட்டை ஆளுகிறவங்களுக்காக ஜெபிங்க, தேசத்தை ஆளுகிறவங்களுக்காக ஜெபிங்க, பாவத்தை தேடி ஓடுகிற மக்களுக்காக ஜெபிங்க, துர்மானமா அழுகிற மக்களுக்காக நீங்க ஜெபிக்க. உங்க குடும்பத்தை ஆண்டவர் கனப்படுத்த ஆரம்பிச்சுவார். என்ன கனப்படுத்த? பிதாவான கனப்படுத்தலாம். அதை சொல்லிட்டாரு ஆண்டவர். ஏசப்போ நீங்க கனப்படுத்துனீங்கன்னா பிதா உங்க குடும்பத்தை கனப்படுத்த ஆரம்பிச்சு. உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதம் ஆயிடுவாங்க, உங்க கணவர் ஆசீர்வாதம் ஆயிடுவாங்க, நீங்க ஆசீர்வாதமாயிருங்க, உங்க குடும்பம் நல்லா உயர்த்தப்படும். இதுதான் அந்த ரகசியமே. அப்ப நீங்க ஜெபிக்கிறது தான் அந்த ஆசீர்வாதம் இருக்கு. அப்ப நான் ஜெபிக்க போனவங்க எனக்கு போராட்டம் இருக்குதே, நான் ஜெபிச்சா எனக்கு பயங்கரமான போராட்டம் வருது அப்படின்னா நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்லி பிசாசுக்கு தெரியும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஸ்டாப் பண்ணணும்னா ஜெபத்தை ஸ்டாப் பண்ணா உங்களுக்கு என்ன செய்யும்? அந்த ஆசீர்வாதம் வராது. அதனால பிசாசு அந்த ஜெபத்தை தடுக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி வருமோ அவ்வளவு முயற்சி பண்ணுவா. நம்ம விசுவாசத்தையும் அழிக்கணும்னு திட்டப்படுவோம். அப்போ நம்ம அதுல என்ன செய்யணும்? நீ எழுப்பி வெற்றி எடுக்கணும், ஜெயத்தை எடுக்கணும். நம்மளுடைய உயர்வை தடுக்கிறதுக்கு பிசாசு தான் எதிரி, மக்கள் இல்லை. அந்த பிசாசுங்களையும் அழிச்செழுதி நீங்க ஜெபிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன செய்யும்? ஆசீர்வாதம் வரும். அங்க ஆண்டவர் பயந்து என்ன செய்யணும்? நடக்கணும். அதான் அவர் சொல்ற தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் நமக்கு பயந்தவர்களுக்கு அவர் இறங்குறாரு. அவருக்கு பயன்படுற பிள்ளைகள். ஆண்டவர் ஒரு வசனம் போட்டிருக்கோம் 34 கடைசி சங்கீதத்துல, கர்த்தரை நம்பி இருக்கிறவனே கிருபை சூழ்ந்துக்கிறோன்னு ஒரு வசனம் உண்டு. அப்ப கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் மேல தெய்வ கிருபை இருக்கு. ஆண்டவரை கிருபை நம்மளை என்ன செய்யும்? பாதுகாக்கும். அதான் பவுலுக்கு சாண்டர் சொல்லுவாரு. பவுல் சொல்லுவாரு, எனக்கு இப்படிப்பட்ட முள்ளுகள் இருக்கு, சாத்தானுடைய முள்ளா இருக்கு, அப்பப்போ நீ கொட்டிக்கிட்டு இருக்குது, எனக்கு அதுல இருந்து விடுதலை தர கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவாரு? ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னா, அது ஒன்றும் பெறகிறதுல அவன் சாத்தான் கொட்டுறாங்களா அந்த நேரம் யார் பெலன் உனக்கு என்ன செய்யும்? பூர்ணமா விளங்கும்னு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. உன் விளங்குறது என் பலம் பூர்ணமா விளங்கும். அப்போ நம்ம ஆண்டவர் எனக்கு பெலன் தாங்கப்பா, இல்ல எனக்கு பெலன் வேண்டும் கிட்ட பெலன் தந்துடுவார் ஆண்டவர். எனக்கு பாதுகாப்பு வேணும், பாதுகாப்பு கேட்கணும். ஆண்டவர் என்ன செய்யணும்? பேசணும். நம்ம பிள்ளைங்க நம்மகிட்ட பேசுற மாதிரி ஆண்டவர்கிட்ட நம்ம பேசணும். அப்ப அவர் வந்து அந்த பிள்ளைகளை நினைச்சுவாரு, பாதுகாக்க இறங்குகிற தேவனா இருக்கிறார். நம்மளுக்கு எல்லாம் அவர் பயந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் இறங்குறாரு, அவர் ஆசீர்வதிக்கிறார். அதே போல ஈசாக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். கடைசியில் அந்த ஊர் மக்கள் என்ன சொன்னாங்க? உண்மையாகவே நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீர் சமாதானத்தை எங்களுக்கு சமாதானம் கூறி எங்களை என்ன செய்யும்? ஆசீர்வதின்னு சொல்லுவாங்க. அப்படி எதிரியா நின்றவங்களை கூட மாத்திட்டாரு ஆண்டவர். அதனால நிறைய பேர்ல கூட பைப்ல போட்டிருக்கோம், அவங்க எதிரியா இருக்கிறவங்க எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஏசா வந்து யாக்கோபுக்கு விரோதமா எழுதி வருவான், பொல்லுமைன்னு சொல்லி வருவான். என்கிட்ட சொத்த புறம் சேஷ்ட புத்தர் பாடத்துல எழுதி வாங்கிட்டான். எழுதி வாங்கிட்டான். தகப்பன்கிட்ட போய் நான் தான் ஏசா சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். கடைசியில பார்த்தான், ஊரை விட்டே ஓடிட்டான் யாக்கோபு. ஆனா அவன் வாரான் தெரியும். அந்த ஊர்ல இருந்து 20 வருஷம் கழிச்சு வாரான். வந்த உடனே அவன் வந்த உடனே ஒன்னே போட்டுருவேன், அவன் ஒன்றுவேன் நிக்கிறான். ஆனா அதுக்கு அந்த மாற்றத்தை கொண்டு வந்தது யாரு? ஜெபிச்சான். உன் அண்ணன் ஏசா வாரான், உன்னை கொல்ல போறேன்னு சொல்லி வாரான்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே ராமுழுவதும் ஆண்டவரோடு போராடி ஜெபிக்கிறான்.
ஜெபிக்கும் போது தேவனை கர்த்தர் அந்த ஏசாவை சத்துருவாக அந்த ஏசாவை அப்படியே பாசத்தை கொடுத்து அவன் ஏசா வந்து தம்பியை பார்த்த உடனே கட்டி பிடிச்சி அழுகுறான். இவனும் அழுகுறான், அவன் அழுகுறான். அப்படி ஒரு பாசத்தை ஆண்டவர் உண்டு பண்ணிட்டாரு. அந்த பாசத்தை உண்டு பண்ணது இருக்குது ஜெபம். அப்போ அந்த ஆண்டவரே நீ ஆசீர்வாதத்தை வழியே நம்ம உண்மை விட மாட்டேன்பான். ஆண்டவர் சொல்லாது பொழுது விடுது நீ விட்டு நான் போறேன், இல்லை நீ ஆசீர்வதிச்சாதான் நான் விடுவேன் அப்படின்னு ஜெபம் பண்ணி குட்டி மாதமா ஜெபிக்கும் போது மனுஷனோடு தேவனோடு போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான்னு வசனம் இருக்கு. அதனால மனுஷனோடு போராட்டம் உண்டு, அந்த போராட்டம் போது தேவனை என்னோட என்ன செய்யணும், போராட்டி ஜெபிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். அதனால தன் பிள்ளைகளுக்கு அவர் இறங்குறது போல கர்த்தர் பயப்படுறவங்களுக்கு அவர் இறங்குகிறாரு. அதனால நீங்க பயப்படாதீங்க. எந்த காரியம்னாலும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரோடு போராடி ஜெபிங்க. உங்க குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்க அடுத்தவங்களை பார்த்து நம்ம மனசு கஷ்டப்படாட்டா, நீங்க தேவனோடு நினைக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு இறங்கி எல்லா ஆசீர்வாதத்தையும் தருவார். நீங்க என்னென்ன கேட்குறீங்களோ ஆண்டு பயந்து நடங்க. தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்களோ அதை விட்டு விலகுங்க. அதனால தேவனுடைய பிள்ளைகளாக என்னமா வீணான வார்த்தை பேசுறதே ஆண்டுக்கு பிடிக்காது. வசனம் ஒன்றுக்கு அந்த வசனம் அடிக்கடி எங்கள் மீட்டிங்ல சொல்லுவேன். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல உன் வாய்க்கு பாவத்துக்குள்ளாக்கு உன் வாய்க்கு எனக்கு கொடுக்காத, உன் வாய் பிரசங்கினால நீ பேசிட்டேன்னு சொல்லாத, அதனால உன் தெய்வத்து கர்த்தர் கோபம் கொண்டு உன் கையின் திரியில அழிப்பானே அப்படின்றப்போ நான் வாய் அதிகமாக பேசுறதே பெரிய தப்பு. ரொம்ப பேசவே கூடாது. அதனால பேசுறதுனால கையின் திரியில ஆண்டவர் அழிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை சொல்லியிருக்காரு. நீ தேவ தூது இருக்குனால அது சொல்லாத அப்படிங்கிறாரு. நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தருடைய தூது நமக்கு முன்னால இருக்கிறாங்க. அதனால அவங்க அந்த தூது போய் அங்கே போய் ஆண்டவர்கிட்ட பேசுவார். ஆண்டவர் அழித்து கோபம் வந்து கைக்கிரியில் அழிப்பாரு. நிறைய பிள்ளைங்க எழுத முடியாத காரணம் கேட்டால் மூச்சு இல்லாமல் பார்க்கணும் பேசுறது தான். சடன்னு பேசுறது வைக்கிறது ஆசீர்வாதம் என்ன செஞ்சது கைக்கிரியில் அழிக்கப்பட்டிருக்கு. அதனால நம்ம அப்படி செய்யக்கூடாது. எப்படினாலும் ஆண்டவர் சமூகத்தில் நிதானமாக பேசும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறது எல்லாருக்கும் யோசனை பண்ணி பேசணும். நலமானதை கூட பேசாத மௌனமாக இருந்தாருன்னு தாவிதினத்தை பற்றி பேசுகிறோம். அதனால நலமானது கூட பற்றி பேசாம நம்ம அமைதியாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எந்த காரியம் யோசனை பண்ணி பேச வேண்டிய காரியத்தை கூட பேசாம நம்ம அமைதியாக இருந்தோம்னா ரொம்ப ஆசீர்வாதம். எல்லாத்தையும் அன்பா இருப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கண்கள் வச்சிருக்கோம். என் அன்பு தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி. ஜெபவேளை நீர் கொடுத்திருக்காங்க ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையை கொடுக்க வச்சிருக்கா ஸ்தோத்திரம். தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்தும். கர்த்தர் மகிமைப்பட்டு கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற நல்ல தகப்பனே ஆமென். तुम्हारे कतरे सोचे मुझे शांति सोची ना तुम्हारे कतरे सोच कतरे से सकल भगवे मरवादे आमेन. கர்த்தருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா 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 ஆமென்.